ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2024ல் வரும் அப்படின்னு சொல்லி ஆனுவல் கேலண்டரில் முன்னாடி பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் நான் செக் பண்ணேன். அது இந்த சென்னை வெப்சைட்டில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் இது வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் மட்டும் இப்போதைக்கு சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து நியூஸ் பேப்பர்லேயும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் அப்டேட் ஆனதும் அதை பற்றியும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதில் எவ்வளோ போஸ்ட் கேட்டிருக்காங்க, அப்புறம் டேட்டு, அந்த மாதிரியான முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்ட்ரலைஸ்டு நோட்டீஸ் இந்த 4/2024 இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நம்பரில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும் வெப்சைட்டில். அதை டவுன்லோட் பண்ணணும். பட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் பேராமெடிக்கல் கேட்டகரி. ஸோ ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது தனியாக கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. பேராமெடிக்கல் கேட்டகரியில் இவ்வளோ போஸ்ட் இருக்குது. டயட்டீஷியன், நர்சிங், ஆடியாலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஒன் ஆஃப் த போஸ்ட்டாக தான் ஃபார்மசிஸ்ட்டுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிற டேட் பார்த்திங்கன்னா August 17. ஸோ இன்றைக்கி வந்து August 5 தான் ஆகுது. ஸோ August 17 தான் வந்து அப்ளிகேஷன் ஓப்பனே ஆகுது. அதில் இருந்து எக்ஸாக்டாக 1 month டைம் இருக்குது. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா September 16. ஸோ August 17 ஸ்டார்ட் ஆகுது. September 16 வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஃபீஸும் பே பண்ண வேண்டியிருக்கும். அதை பற்றியும் பின்னாடி பார்க்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இதில் நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் பீப்புள் அதை பார்த்துக்கோங்க. ஃபார்மசிஸ்ட் படி பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டோடது பே லெவல் வந்து 7th CPCயில் 5. இனிஷியல் பே வந்து 29,200. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 2025 January 1, அதாவது 2025 பிறக்கும்போது உங்களோட ஏஜ் வந்து 38 தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ 38 தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதை நோட் பண்ணிக்கணும். டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 246 வேக்கன்சி. ஸோ 2வது அதிகப்படியான வேக்கன்சி ஃபார்மசிஸ்ட்டை தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமானது நர்சஸ்லேயும், அதுக்கு அடுத்த செகண்ட் ஹையஸ்ட் வந்து ஃபார்மசிஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 246 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏஜ் லிமிட் வந்து ஆக்சுவலாக 3 years வந்து அடிஷ்னலாக போட்டிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஏஜ் வந்து இந்த டேட் படி, அதாவது 2025 January 1 படி உங்களோட ஏஜ் வந்து 38 தாண்டாமல் இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா என்னென்ன ஃபிட்னஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் தான் செக் பண்ண வேண்டியிருக்கும். ரிசர்வேஷனும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. லைக் இப்போ எல்லா எக்ஸாமுமே கம்ப்யூட்டர் பேஸில் தான் நடக்குது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபெமிலியரைஸ்டு வித் திஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ரிசர்வேஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்து 246 வேக்கன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஜென்ரலில் இவ்வளவு, எம்பிசியில், பிசியில், எஸ்சியில், எஸ்சி, எஸ்டியில் அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக டிவைட் பண்ணி போட்டுருவாங்க. ஓவரால் வேக்கன்சி தான் 246. அதை நோட் பண்ணிக்கணும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் வரவங்களுக்கு வந்து 500 rupees-உம், அந்த 500ல் 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க இஃப் வி ஆர் அப்ளைங் ஃபார் த எக்ஸாம். இல்லை ஜென்ரலில் வரல, எஸ்சி, எஸ்டி, இல்லை பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி, இல்லை எக்ஸர்விஸ்மென், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இபிசி இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 250 தான் ஃபீஸு. அந்த 250யும் வந்து கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிளாக இருக்குது. அதை பார்த்துக்கணும். ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹவு டு அப்ளை. ஸோ இது வந்து நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய் தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் சென்னை www.rrbchennai.gov.in. ஸோ இதில் தான் நம்ம போய் செக் பண்ண வேண்டியிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஓவரால் நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபார்மசிஸ்ட்லேருந்து 246 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் வந்து August 17, க்ளோஸ் ஆகிற டேட்டு September 16. ஸோ செப்டம்பர் க்ளோஸ் ஆகுதுன்னா செப்டம்பர்லேருந்து
அக்டோபர் மந்த்துக்குள்ளாரையே எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செப்டம்பர் எண்டுலேயோ இல்லை அக்டோபர் மந்த்லேயோ வந்து எக்ஸாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேம் அக்டோபர் மந்தில் தான் ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுமே வருது. ஸோ 2 எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் சைமில்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அப்புறம் இந்த ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்கிட்ட எம்சிக்யூ புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து டோட்டலாக 10 சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணி ஒரு 8500 எம்சிக்யூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போதைக்கு ஸ்பைரல் புக்ஸாக ரெடி பண்ணி எல்லாருக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் புக்கு உங்களுக்கு எம்சிக்யூ புக்கு அடிஷ்னலாக நீங்கள் படிக்கிறதுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வாங்கிக்கலாம். இந்த புக்ஸ் நம்ம தமிழ்நாடு இல்லை அவுட்டர் ஸ்டேட்டில் கூட கொரியர் வழியாக புக்கு வந்து நான் அனுப்பிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் புக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர் விச் இஸ் ப்ரொவைடட் ஹியர் இந்த வீடியோ அண்ட் ஆல்சோ இந்த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ஆர்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஆர்ஆர்பிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய 1 மார்க் கொஷின்ஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். அது இல்லாமல் லெக்சர் வீடியோஸும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் இன் ஃபார்மகாலஜி அண்ட் anatomy physiology subjects. It will be helpful for your exam. So this is all about this video. Thanks for watching and I will meet you in the next video. Until then, bye from Vasant Murugesan.